பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாளிலே நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அறிவிப்புகளையும் கர்த்தர் கேட்டிருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. நீர் அற்புதங்களை செய்வீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அதிசயங்கள் காணப்படுவேர் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். அதிசயமான காரியங்களை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. தகப்பனே, உங்கள் வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுங்க. அற்புதங்களை செய்ய பெரிய காரியங்கள் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் பிரோஜனமா இருக்க தேவன் தெரிவிப்பாரார். கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அமரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியால் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார். போக்கிலும் மருத்துவம் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளிலும் கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இங்க எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. நல்ல ஒரு விசுவாசிக்கு, விசுவாச குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி அநேக சாட்சிகள் சொல்லுகிற குடும்பங்கள் உண்டு. சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிரூபிக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அல்லேலூயா. எப்படி? பாரமான யாவற்றையும், நமக்கு பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், பாவத்தை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கென்று ஒரு இலக்கு வைத்திருக்கிறது, நமக்கென்று ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து, அந்த சித்தம் அறிந்து அதன் வழியிலே நாம் நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை தாயின் கருவில் இருக்கும் போது தெரிந்து கொண்டு, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படும், தாயின் கருவில் இருக்கும் போதே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கும் சொல்றார், நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக? என்னுடையவன் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தாயின் கருவில் இருக்கும் போதே ஆண்டவர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை வயசு ஆச்சு, எனக்கு 35-40 வயசு ஆச்சு, ஆண்டவர் இப்பதான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இல்ல, ஆண்டவர் தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொல்றான். அப்படி தெரிந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? நம்ம சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. இங்க இலக்கு நமக்கு என்று சொன்னால் இயேசு மாத்திரமல்ல, பரலோகம் என்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாம் போக வேண்டும் என்கிற அந்த இலக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இல்லையா? அந்த இலக்கு போகக்கூடாதபடிக்கு, அந்த இலக்கை தொடக்கூடாதபடிக்கு பிசாசானவன் பாவத்தை செய்ய தூண்டுகிற, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிச்சு கேட்டுக்குங்க. பாவத்தை செய்யும்படியாக பிசாசானவன் நம்மை தூண்டுவான். அது பாவம் என்று அறிந்தும் நாம் தவறு செய்யாதபடிக்கு ஆவியானவர் நம்மை செம்மையான வழியில் நடத்த
அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், ஏவாளை பாவம் செய்ய சர்ப்பம் தூண்டினது. அல்லேலூயா. சரி, 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனிகளை புசிக்கலாம். 1வது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார், ஏதேன் தோட்டத்திலே படைத்தார். எதற்கென்று சொன்னால், தமக்கென்று சொல்லி ஒரு பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் படைத்த போது அங்கே சர்ப்பம் என்ன பண்ணுதான், ஏவாளை பாவம் செய்ய தூண்டினது. கேட்கிற கேள்வி பாருங்க, ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி. எப்படி பாவம் செய்ய பிசாசானவன் தூண்டுற அந்த ஸ்திரீக்கு அது கேட்டதுக்கு அப்புறம் ஸ்திரீ சொல்ற பதில் என்னன்னு பார்த்தா, நாங்கள் தோட்டத்துள்ள விருட்சங்களுக்கு கனியை புசிக்கலாம், ஆனாலும் அந்த ஆனாலும்ங்கிற வார்த்தை தான் ஏவாளை பாவம் செய்ய தூண்டினது. அல்லேலூயா. அங்க பாவம் வந்தபோது தேவன் அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவர்களை விட்டு போனது. பூமியில அவர்கள் வேர்வை சிந்தி புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அந்த ஏதோ தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி பூமியிலே நீங்கள் பலுகி பெறுவீர்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லி ஏவாள் சர்ப்பத்துக்கிடத்துல பேசுறாங்க. அங்கதான் பாவம் முதல் வரும். ஆனாலும் அந்த சர்ப்பம் எப்படி ஆசை வார்த்தை கூறுகிறது, ஏவாள் சொன்னது உண்டோ என்று சொல்லி. அல்லேலூயா. நம்மையும் பாவம் செய்ய பிசாசானவன் தூண்டுவான். இது பாவம் என்று தெரிந்து பாவத்தின் வழியில தான் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காலை வேளையில அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். இங்க மூன்று காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, தவறு பாவம் என்று தெரிந்தும் பாவம் செய்து அந்த பாவம் கடைசியில் என்ன செய்யறா, கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போகணும். இன்னொன்று, பாவம் ஆசையை உண்டாக்கி, ஆசை வந்து பாவம் செய்ய வந்தது. ஒரு மனுஷனுக்கு ஆசை வந்து சொன்னா அந்த ஆசை பாவம் செய்ய வைக்கும். மூன்றாவது காரியம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி தன் மானம் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி தன்னுடைய அந்த பாவம் செய்யாதபடிக்கு அவனை விட்டு ஓடி போன ஒரு தேவன். 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்கணும். 3 பேரும், அதுல 2 பேர் பாவம் செய்தவர், தவறு என்று தெரிந்து பாவம் செய்தவர்கள். ஒருவர் மாத்திரம் பாவம் செய்யாதபடி தேவனுக்கு பயந்திருந்தார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் புஸ்தகம். ஆசை, கண்களின் ஆசை எப்படி பாவம் செய்ய வைக்கிறது, அந்த பாவம் எப்படி கொலை செய்ய வைக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியன் ஆகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று கொண்டாய். அல்லேலூயா. இங்க தாவீது குறித்து பார்க்கும்போது, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் அபிஷேகம் பண்ணப்படும் போது வனாந்தரத்திலே ஒதுக்கப்பட்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இருக்கும்படியாக. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, ராஜாவா இருந்த தாவீது ஒரு தவறு செய்கிறான், ஒரு பாவம் செய்கிறான். 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 3 வசனங்கள் வாசிக்கும் போது, 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வாசிக்கும் போது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யுத்தம் இல்லாமல் அமைதியா இருப்பாங்க.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் யுத்தத்துக்கு புறப்படுவாங்க. தாவீது யுத்தத்துக்கு போகாமல் உப்பரியின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறான். யுத்தத்திற்கு போக சமயத்திலே போக வேண்டும், அதாவது யுத்தத்திற்கு போகிற சமயத்திலே போகாமல் இருந்தால் அங்க பாவம் நடக்கிறது. வாசிக்கும் போது ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணும் ஒரு ஸ்திரியை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவன் என்று சொல்லி கண்டு கண்களின் ஆசை பாவம் செய்ய தூண்டுகிறது. இல்லையா? அவன் யுத்தத்துக்கு போயிருந்தான் என்று சொன்னா இந்த பாவத்தை தாவீது செய்திருக்க மாட்டான். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, சிங்கத்தையும் கரடையும் கொன்று போட்ட தாவீது இங்க என்ன பண்றாரா? உப்பரியின் மாளிகை நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டபோது அவள் சௌந்தரியம் உள்ளவள் என்று சொல்லி கண்டான். இல்லையா? கண்களின் ஆசை பாவம் செய்ய தூண்டுகிறது. உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது உரியாவின் மனைவியா இருக்க பத்சேபாள் மேல அவனுடைய கண் போகுது. அந்த கண்களின் இச்சை பாவம் செய்ய தாவீதை தூண்டுகிறது. இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் குடுங்கி போடு என்று சொல்லி இயேசு சொல்றார். 2 கண்ணோட நீ பரலோகத்துல வந்து நரகத்திற்கு போவதை பார்க்கலும் ஒரு கண்ணோட நீ பரிசுத்தத்துக்கு வாய், பரலோகத்துக்கு பரிசுத்தமா வாய் என்று சொல்றார். அல்லேலூயா. கண்களின் ஆசை, கண்களின் இச்சை ஒரு மனிதனை பாவம் செய்ய வைக்கிறது. இங்க தாவீது அப்படித்தான், அவருடைய பாவம் செய்ய தூண்டினது என்னவென்று சொன்னால் ஆசை, கண்களின் ஆசை. அந்த ஆசை உரியாவின் மனைவியிடத்திலே பாவம் செய்தான். அந்த பாவம் எப்படியா உரியாவை கொலை செய்கிற அளவுக்கு அது நடந்தது. அல்லேலூயா. அவன் தவறு செய்து விட்டான். தவறு செய்த போது அவன் கர்ப்பவதியான 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம், அவள் கர்ப்பத்தரித்து தன் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினான். இங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உரியா எங்க இருக்கிறான்? யுத்தத்தில் இருக்கிறான். இவன் கர்ப்பவதி ஆயிட்டான். அவன் மனைவியை அவன் சந்தேகப்படக்கூடாது என்று சொல்லி தாவீது அந்த உரியாவை அழைத்துக் கொண்டு வருகிறான். அழைத்துக் கொண்டு வந்தபோது 6ஆவது வசனத்திலிருந்து 13ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது யுத்தத்திலிருந்து உரியாவை அழைத்து அவன் வீட்டுக்கு போக சொன்னான். ஆனால் உரியாவோ வீட்டுக்கு போகாமல் சேவகருடைய படுத்துக் கொண்டான் சொல்லி பார்க்கிறோம். 13ஆவது வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். 13ஆவது வசனம், தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. உரியா நல்லவன் தான். எல்லாரும் யுத்தத்தில் இருக்கும் போது நான் மட்டும் எப்படி வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி உரியா வீட்டுக்கு போகாம யுத்தம் பண்ணுகிற சேவகர் தங்குகிற இடத்திலே சேவகரோடு சேர்ந்து படுத்துக் கொண்டான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். என்னவென்று சொன்னால் உரியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. தாவீது செய்த பாவம், தாவீது செய்த தவறு, அவள் கர்ப்பவதி ஆகிறான். அந்த கர்ப்பவதி ஆனது மாத்திரமல்ல, உரியாவை கொலை செய்கிற அளவுக்கு போகிறது. அல்லேலூயா. யுத்தத்திற்கு போன நிருபத்தை அனுப்பி கொடுக்கிறான். அந்த நிருபத்தில் என்ன இருக்குதான்? 15ஆவது வசனத்தை வாசிக்கும் போது அந்த நிருபத்திலே மும்புறமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவனை வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தது. தன்னை கொலை செய்யும்படியாக தாவீது எழுதின அந்த நிருபத்தை யாரு கொண்டு போறான்? உரியாவே கொண்டு போறான். இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. தாவீது பண்ணின தவறு. அல்லேலூயா. இது தவறு என்று தெரிந்து அவருடைய கர்த்தர் பார்க்கிறார் என்கிற எண்ணம் தாவீதுக்கு மறைக்கப்பட்டது. பாவம் செய்யும் போது நம்முடைய கண்கள் மறைக்கப்படும். இது பாவம் என்று தெரிந்து நம்ம பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற எண்ணத்தை பிசாசானவன் மறைத்து விடுகிறான். அல்லேலூயா. நம் பாவம் செய்யக்கூடாது என்று பார்க்க கூடாது என்று சொல்லி கண்களை 2 நிமிஷம் மூடலாம். அந்த இடத்தை விட்டு நம்ம நகர்ந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும். இல்ல நான் அதை பார்த்துட்டு தான் இருப்பேன் 2 நிமிஷம் கண்ணை மூடுவாங்க, 3ஆவது நிமிஷம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த பார்வை, அந்த ஆசை உள்ளத்திலே பாவம் செய்ய தூண்டுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? பரிசுத்தத்துக்கு நேரான பார்வையா இருக்கிறதா? அது உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் இச்சைகளுக்கு உண்டான
பார்வையா இருக்கிறது என்று சொல்லி நம்மை நாம நிதானித்து சோதித்து நம்ம அறிய வேண்டும். இல்லையா? இங்க தாவீது அந்த காட்சியை கண்டதுக்கு அப்புறம் உடனே அவன் போயிருந்தான்னு சொன்னா அந்த தவறு செய்திருக்க மாட்டான். அவன் சௌந்தரியம் உள்ளவர் என்று சொல்லி கண்ட போது விசாரிக்க சொல்றான். தேவன் பார்க்கிறாருங்கிற எண்ணம் தாவீதுக்கு மறைக்கப்படுகிறது. இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பார்க்கிறார் என்கிற எண்ணம் ஒரு சில நிமிடங்கள் மறைக்கப்படும். ஆசைகள் வரும்போது மறைக்கப்படும். இது செஞ்சிடலாம், பரவாயில்ல, நம்ம செஞ்சுட்டு தெரியும். நம்ம யாரு பார்க்க போறோம்? மனுஷனை பார்க்கிற மனுஷன் பார்ப்பாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. உங்களை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு. அவர் மேலிருந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? நடந்த சம்பவம் உரியா தன்னுடைய மரணத்துக்கு உண்டான செய்தியை கொண்டு போறான். சொன்னபடி தாவீது சொன்னபடியே நடந்தது. உரியாவை அங்கே கொலை செய்யும்படியாக விட்டு பின்வாங்கினார். உரியா செத்து போனான். செத்து போனதுக்கு அப்புறம் தாவீது என்ன செய்யறானா? பச்சைமலை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறான். வாசிக்கலாம் 27வது வசனம், 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 சாமுவேல் புத்தகம் 11:27. ஆண்டவர் அனுப்புறார். பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது சொன்னதுக்கு அப்புறம் தாவீது தவறை சுட்டி காட்ட வேண்டும். பாவம் செய்து தாவீதுக்கு தண்டனை வேண்டும், தவறை உணர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யாரை அனுப்புறாரா? தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். நாத்தானும் அங்க போய் அவ அங்க அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. எவ்வளவு அழகாய் அந்த தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க ஒரு ஊமை, ஒரு கதை மாதிரி அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு போவார் நாத்தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தேவன் பார்க்கிறார் என்ற எண்ணம் தாவீதுக்கு மறைக்கப்பட்ட போது பாவம் செய்தான். அவருடைய கண்களின் ஆசை பாவம் செய்ய தூண்டினது. பாவம் செய்ய தூண்டினது மாத்திரமல்ல, கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போனது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், கர்த்தர் பார்க்கிறார் என்ற எண்ணம் தாவீதுக்கு இல்லாம போனது. அதுதான் அதுல மெயின் பாயிண்ட். கர்த்தரை பார்க்கிறார் என்கிற வனாந்தரத்தில் இருக்கும்போது தாவீது கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்கு வரும்போது தன்னை மறந்து தன்னுடைய மேல் சட்டை எல்லாம் மறந்து தாவீது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடின தாவீது கர்த்தர் பார்க்கிறார் என்கிற எண்ணம் அவன் மறைக்கப்பட்டது. அந்த பாவம், அந்த ஆசை அவன் கண்களை மறைக்கப்பட்டது. கண்ணாசை பாவம் செய்ய தூண்டினது. அந்த பாவம் ஒருவனை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போனோம். நம்முடைய கண்களில் வருகிற அந்த ஆசைகள், செஞ்சிடலாம், தப்பு செஞ்சிடலாம், பரவாயில்ல, இது பார்க்கலாம், இந்த படத்தை பார்க்கலாம், இந்த வீடியோவை பார்க்கலாம், 2 நிமிஷம் தான் யார் பார்க்கறா அப்படிங்கறதுல உங்களை உண்டாக்கினவர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அனனியா சப்பிரா அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தவறு செய்யறாங்க. பொருளாசை அவங்க விற்று, அவங்களுக்கு உண்டான ஆஸ்தியை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மீதி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பேதுரு பார்த்து கேட்கிறார், இவ்வளவுதான் விற்றீங்களான்னு சொல்லி. ஆமா, இவ்வளவுதான் விற்றேன்னு சொல்லி அனனியா சொல்றான். அனனியா சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்லவே அனனியா அங்க செத்து போறான். அல்லேலூயா. அனனியா அங்க என்ன பண்றான்? செத்து போறான். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயந்து தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்த. 2வது வசனம் சொல்லப்படுகிறது, தன் மனைவி அறிய, கணவன் தன் மனைவிக்கு தெரிஞ்சு ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கிறான். அதை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மீதியை கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் பேரு கேட்கறான், இவ்வளவு தான் விட்டுறீங்களா? ஒண்ணு கேட்கல, இவ்வளவு தான் விட்டுறீங்களா? பரிசுத்தாவி, அதாவது அவன் கேட்கிறான், நீ தேவனிடத்தில், நீ மனுஷனிடத்தில் இல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். நீ பாவம் செஞ்சு ஆண்டவர் கேட்பார், இல்ல ஆண்டவரே நான் செய்யல. ஒரு காரியம் சொல்றேன், நடக்க போற சம்பவத்தை நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்றேன். நாய் திருப்பு ஒரு நாள் உண்டு. வெள்ளை சிங்காசனம் நாய் திருப்பு ஒரு நாள் உண்டு. அந்த நாய் திருப்பிலே மரித்தவர்களும் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க.
அவனவனுக்கு உண்டான பலன் கிடைக்கும். நடக்கிற சம்பவம், நீ பாவம் செய்தாய் என்று சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் பாவம் செய்யலன்னு சொன்னா, நீ எந்த இடத்துல பாவம் செய்த சுற்றி இருக்கிற பொருட்கள் எல்லாம் அங்க வீடியோ போல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செஞ்ச பாவம் டிவில வர மாதிரி திரை போட்டு ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீ பாவம் செய்யலன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. நான் பாவம் செய்தாலும் அதே காரியம், நீங்கள் பாவம் செய்தாலும் அதே காரியம். தெளிவா விளக்கு போட்டு படம் போட்டு காட்டுவார். சொல்லப்பட்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க இருக்கிற எல்லா பொருளும் சாட்சி சொல்ல வரும். பாஸ்டர் இது மாதிரி கேட்பாரு, இது மாதிரி சர்ச்சில் இந்த டேட்ல பாஸ்டர் பாவத்தை குறிச்சு உங்ககிட்ட பேசினாரா என்று சொல்லி கேட்பாரு. இல்ல நான் பாவத்தை குறித்து பாஸ்டர் வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை நீங்க சொன்னாலுமே அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நீங்க சுற்றி இருக்கிற எல்லாம் எனக்கு சாட்சி சொல்லும். அல்லேலூயா. அது வெள்ளை சிங்காசன நாய் தீர்ப்புக்கு முன்பாக நான் நிற்கும் போது பரிசுத்தோடு பயத்தோடு நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறதுலே அவர் சர்வ வல்லமுள்ளவர். யாருக்கும் பச்சைபாதம் பார்க்கறல்ல. தப்புனா தப்பு தான். மனுஷனத்தில் தப்பு செஞ்சுட்டு சாரி மன்னிச்சுக்கன்னு சொல்ல மன்னிக்கிறாரு ஆண்டவர் இல்ல. சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற வெள்ளை சிங்காசனத்துல தேவன் உட்காரும் போது அவர் நியாயாதிபதியாய், அவர் தேவன் மகிமையாய், அவர் மகிமையின் ராஜாவாய் அவர் உட்காரும். அல்லேலூயா. அதுதான் சபையில பாவத்தை குறித்து அதிகமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்னு சொல்ல, இந்த உலகம் பாவத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பாவத்தை விட்டு விலகி வருவதற்கு மனசு இல்ல. ஏன்னா பிசாசானவன் இதயத்தை அவ்வளவா கடினப்படுத்தி இருக்கிறான். பார்வோனை குறித்து பார்க்கும் போது சிறுவர் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசேயை கொண்டு அழைத்துக் கொண்டு வருகிறான். நீங்க போன்னு சொல்றான், அடுத்த நிமிஷமே அவனுடைய இருதயம் கடினப்படுது. அவனுடைய இருதயம் கடினப்படுது. ஏன்னா தன்னுடைய பாவத்தை விட்டு விலகுவதற்கு பார்வோனுக்கு இஷ்டம் இல்லை. இங்க தாவீது, அனனியா அவர்கள் ஆசை பாவம் செய்ய தூண்டினர், பொருளாசை பாவம் செய்ய தூண்டினர். 2 பேரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. 2 பேருக்கு சடுதியில் மரணம் தான். அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் பயந்து போய் சபையார் கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கேட்டுங்க. வாலிப நாட்களிலே இந்த பாவ உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி உங்களை நீங்களே சோதித்து பார்த்து பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து பேசுகிற எனக்கும் இதே நாய் திருப்பு தான். நான் தவறு செய்தாலும் அதே நாய் திருப்பு தான். நீங்க பாவம் செய்து தவறு செய்தால் அதே நாய் திருப்பு தான். ஆண்டவர் நான் பாஸ்டர், நான் ஊழியக்காரன், இவன் என்னோட வேலைக்காரன் சொல்லி ஆண்டவர் பச்சைபாதம் பார்க்கிறவர். அவர் நியாயாதிபதி. அல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை, தாவீதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். பிள்ளை மரித்து போயிடுச்சு. தாவீது சொல்றான், பிள்ளை மரித்து போயிட்டு பிள்ளை இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன், பிள்ளை நான் இருக்கிற இடத்துக்கு வராது என்று சொல்லி அங்க ஒரு மரணத்தின் செய்தியை அவன் தெளிவா சொல்றான். தாவீது பிள்ளை மரித்து போனது என்று சொல்லி அறிந்த போது அவன் எழுந்து போய் புசித்து அவன் சாப்பிடுறான். அவன் கேட்கிறான், கேட்கும் போது பிள்ளை இருக்கும் இடத்துக்கு நான் போவேனே தவிர பிள்ளை என்னிடத்துக்கு வராது என்று சொல்லி. அதுக்கப்புறம் செய்த தவறுக்காக ஆண்டவர் அவனுக்கு அந்த பிள்ளை மரணத்தை கொடுத்தார். தாவீதுக்கு கொடுக்கல, தாவீதுக்கு கொடுத்த தண்டனை அவனுடைய காலத்தை ஆண்டவர் குறைத்திருந்தான். அல்லேலூயா. அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கை பொருளாசை அவர்களுக்கு வந்த போது குடும்பத்தில் கணவன் 2 பேரும் சேர்ந்து தவறு செய்வாங்க. நல்லா கவனிச்சு பார்த்துங்க, நல்லா கவனிச்சு கேட்டுங்க. நான் 2 பேரும் சேர்ந்து, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. இப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை பொருத்தனை செய்திருக்கோம் என்று சொன்னால் அது கணவனுக்கும் தெரியும், மனைவிக்கும் தெரியும். இது செய்யணுமா, எவ்வளவு கொடுக்கணுமா, அங்க என்ன மனசுக்குள்ள வந்துச்சுன்னா பிசாசு சொல்லுங்க, நீ ஏன் அவருக்கு கொடுக்குற, உங்க ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறாரு, உங்க ஊழியக்காரங்க என்ன போற அப்படின்னு சொல்லி கொடுக்கிற காரியத்திலே பிசாசானவன் கொடுக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம், அது கொடுக்கிறதுனால அது கொடுக்க கூடாதபடிக்கு தேவனிடத்திலே கோபம், தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் அநேக காரியங்களை செய்யும். அல்லேலூயா. இந்த பண காரியத்தில் தான் ஜனங்கள் அநேக தவறு செய்கிறாங்க. இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கு. அல்லேலூயா. இந்த பண ஆசை நிமித்தமாக அனனியா சப்பீரா 2 பேரும் செத்து போயிட்டாங்க.
அவன் எடுத்து வச்ச சொத்து வேஸ்ட், விற்றதெல்லாம் வேஸ்ட். ஆண்டவர் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயத்திற்கு உடனே நடந்தது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் அனனியா சப்பிராவை அவர் செய்த தவறுக்கான உடனே தண்டனை கொடுத்தார். கேட்ட ஒரே வார்த்தை தான், தேவனிடத்தில் பொய் சொன்னாயோ என்று சொல்லி இதான் கேட்டார். வார்த்தை கேட்ட உடனே அனனியா இறந்துட்டான். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அனனியாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு, ஏன்னா அனனியா செத்து போனது சப்பிராவுக்கு தெரியாது. 3 மணி நேரம் கழித்து அவன் மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால் பேதுருவை நோக்கி, நிலத்தை இவ்வளவு தான் விற்றீர்களா என்று எனக்கு சொல்லு. இதுதான் கேட்டான். பேதுரு கேட்ட வார்த்தை தான், ஆம் இவ்வளவுக்கு தான், ஆம் இவ்வளவுதான், இல்ல அப்படின்னு சொல்லினா கூட உயிர் தப்பிச்சிருக்கு. இல்லையா? இல்லை என்று சொல்லினா கூட உயிர் தப்பிச்சிருக்கு. இல்ல, ஆம் இவ்வளவுக்கு தான் என்று சொன்னான். பேதுருவை நோக்கி, கர்த்தருடைய ஆவி சோதிக்கிறதுக்கும் நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? 2 பேரும் ஒருமனப்பட்டுதான் சொல்றான். புருஷன் அடக்கம் பண்ணோட கால்கள் வெளியே நிற்கிறது, உன்னையும் அடக்கம் பண்ணுவான். சப்பிராலும் மறித்து போனான், தூக்கிட்டு போனான். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல தேவனுக்கு ஒரு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன காரியமா இருந்தாலும் சரி செய்து முடிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் பொருளாசை நிமித்தமாக, அவர்கள் ஆசை நிமித்தமாக ஜீவனை விட்டார்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனம் வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகின்றனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இல்லையா? ரோமருக்கு எழுதும்போது தெளிவாக எழுதுறாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் நித்திய முடிவோ நித்திய ஜீவன். இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்ட, அந்த பாவம் செய்யாதபடிக்கு நீ தள்ளிட்டு வந்துட்ட, மீண்டும் அதே பாவத்துக்குள்ளாக நீ மீண்டும் அதே தவறுக்குள்ளாக போனேன்னு சொன்னா என்னவா? பாவத்தின் சம்பளம் மரணம். இல்லையா? ஒரு கதை இருக்கு. நீ என்னதான் பன்னிக்குட்டியை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது மறுபடியும் அதை சேர்த்துட்டு தான் போகும். இல்லையா? நீங்க எவ்வளவுதான் நீங்க அதுக்கு வந்து குளிப்பாட்டி பவுடர் எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சாலுமே அது அந்த பாவம் அந்த சேர்த்துக்குள்ளதான் போகும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நாய் தன் கக்கிலே தின்னும். அதே போலதான் பரிசுத்தமான முத்துக்களை பண்டிகை முன்பாக போடக்கூடாது. இல்லையா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் என்னை பார்க்கிறார்கள் என்ன நமக்குள் இருந்தா தான் இந்த தவறு, இந்த பாவத்தை விட்டு நம்ம ஓட முடியும். அது மறைக்கிறதுக்கு பிசாசான என்ன வேணா செய்வான். பிசாசு என்ன காரியம் வேணா செய்வான். நீ ஒரு டைம் தான் செஞ்சுக்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. ஏன்னா சொல்லுவா, வசனம் பிசாசு நல்லா தெரியும். அவர்தான் சொல்லியிருக்காரு, 7-70 முறை மன்னிக்க சொல்லியிருக்காருல்ல. நீ தப்பு செஞ்சுக்க, மன்னிப்பு கேட்டுக்க, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இல்ல, நீ பாவம் என்று தெரிந்தும் அதே பாவத்தை மீண்டும் 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 செய்தால் ஆண்டவர் மன்னிப்பாரு. ஆனால் அதுக்கு உண்டான தண்டனையும் கிடைக்கும். இல்லையா? தாவீது பாவம் செய்து பிள்ளையை பறி கொடுத்தான். அனனியா சப்பீரா பாவம் செய்து 2 பேருக்கும் ஆசைதான். பாவம் செய்து 2 பேரும் மரணத்தை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. 3ஆவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, பாவம் செய்வதற்கு நான் எப்படி உடன்படுவேன்? அவன் சொல்ற காரியம் பாருங்க. தேவனுக்கு 9ஆவது வசனம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. அவர் 2 பேருக்கு அந்த எண்ணம் வரல. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை பாடுகிற ஒரு பாடுகள். அனனியா சப்பிரால் அப்பதான் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க, வஞ்சித்து வைக்கிறார்கள். இங்க யோசேப்பை குறித்து பார்க்கும்போது, பாவத்தை தள்ளிவிட்டு ஓடின ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷன். வாசிக்கும் போது, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை,
நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசேப்பு கேட்கிறான். போத்திபார் மனைவியை பார்த்து, நீ இப்படி தவறு செய்வதற்கு தவறு செய்யும்படியா என்னை தூண்டுகிறாயே, இந்த பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், அவன் சொல்றான், உன் புருஷனுக்கு விரோதமா இல்ல, உன் கணவனாருக்கு விரோதமா இல்ல, நான் தேவனுக்கு விரோதமா எப்படி பாவம் செய்வேன் என்று சொல். அல்லேலூயா. யோசேப்பு பாவம் செய்ய சமயம் இருந்த போது தன் ஆசைகளை விட்டு தேவன் பார்க்கிறார் என்கிற எண்ணம் யோசேப்புக்குள் இருந்தது. யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு தன் சகோதரர்களால் இஸ்மவேலிடத்துக்கு விற்று போடப்பட்டு அவனை எகிப்துக்கு கொண்டு வருகிறார்கள். எகிப்துக்கு கொண்டு வந்த அவனை போத்திபார் என்கிற எகிப்தின் அதிபதி அவனை அடிமையாக வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்தது மாத்திரமல்ல, 1-3 வருஷங்கள் வாசிக்கும் போது போத்திபார் வீட்டில் அடிமையாக கொண்டு வந்த யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு அவன் வீட்டில் எல்லாத்துக்கும் மேலாக அவன் ஒரு அதிபதியா வைக்கிறான். போத்திபார் வீட்டுல எல்லாவற்றையும் விசாரிக்க 4-6 வருஷம் வாசிக்கும் போது போத்திபாருடைய வீட்டுல அவன் எல்லாத்துக்கும் விசாரணை காரணமா இருக்கிறான். அடிமையா தான் கொண்டு வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி அவன் எஜமான் கண்டு யோசேப்புக்கு அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தாலும் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்கிற எண்ணம் அவன் எஜமான் கண்டு அவன் என்ன பண்றான், விசாரணைக்காரனை வைக்கிறான். அவன் சாப்பிடுற சாப்பாடு, அவன் மனைவியை தவிர வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா காரியத்திற்கும் அவன் அதிபதியா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமான் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, யாரு, போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல ஆசை வைக்கிறான். ஆசை வைத்து தவறு செய்யலாம் என்று சொல்லி அவனை தூண்டின போது அவன் சொல்றான். 8வது வசனத்தை வாசிக்கிறான். எல்லாவற்றுக்கும் அதிகாரியா வைத்திருக்கிற எண்ணா இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவன் என்னை பார்க்கிறாருங்கிற எண்ணம். சொல்ற வார்த்தை அதிகமா அந்த வார்த்தை ரொம்ப இருந்துச்சு. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி எனக்கு சொன்னால், பாவம் செய்ய சமயம் கிடைத்த போது யோசேப்பு அந்த பாவத்திற்கு அந்த தவறுக்கு தன்னை அவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் நினைத்திருந்தால் என்ன சொன்னால் தவறு செய்திருக்கிறான். ஆனாலும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதான், தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம் அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ தவறு செய்கிறேன் என்று சொன்ன, தவறு செய்யும்படியாக உனக்கு எண்ணம் வருகிறது என்று சொன்னா உடனடியாக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கு என்று சொன்னார். அல்லேலூயா. யோசேப்பு தன் மானம் போனாலும் பரவாயில்ல, தனக்கு தண்டனை செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்ல, செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி தேவன் பார்க்கிறார் என்ன தாவீதுக்கு இருந்தது, யோசேப்புக்கு இருந்த போது யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கையில விட்டு வெளியே ஓடிப்பான். அல்லேலூயா. அவனுக்கு சமயம் கிடைத்தது. யாருக்கு? போத்திபாருடைய மனைவிக்கு சமயம் கிடைத்தது. தவறு செய்யலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த போது அவனுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான் யோசேப்பு. தன் மானம் போனாலும் பரவாயில்ல, தனக்கு தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி, ஆனாலும் இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோசேப்பு எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருந்தான். தனக்கு வைத்திருக்கிற இலக்கை தொடர்ந்து ஓடும்படியாக யோசேப்பு அந்த பாவத்திற்கு இடப்படாமல் என்ன செய்கிறானா,
13வது வசனம் வாசிக்கும் போது, அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனதை கண்டு, அப்போது போத்திபார் உள்ள வரான். போத்திபார் உள்ள வந்த அவன் மனைவி, அவன் தப்பு செஞ்சுட்டான், தவறு செய்ய பார்த்தா என்று சொல்லும் போது அவனை கொண்டு போய் சிறையில், ஒண்ணு கேட்கல, விசாரணையே கிடையாது, கொண்டு போய் சிறையில் அடைத்தார். இல்லையா என்று சொன்னால் அவனுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், அந்த பாவத்தின் தன்மையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் இருந்தபடியால் அது பெரிய பொல்லாப்புக்கு இடப்படாமல் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு இருந்தபோது யோசேப்பு பாவம் செய்யாதபடி தனக்கு வைத்திருக்கிற அந்த நியமித்திருக்கிற அந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஓடினான். கர்த்தர் எகிப்துக்கு அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தப்பு செய்தான், அவன் இடத்துல யோசேப்பு இடத்துல வேற ஒருவரை கொண்டு வந்து ஆண்டவர் இருப்பான். ஆனா அதுல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியால், யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் அவன் அந்த பெரிய பொல்லாப்புக்கு இடக்கூடாமல் அந்த பாவத்தை தள்ளிவிட்டு அவன் ஓடினான். தன் மானம் போனாலும் பரவாயில்ல, அந்த பெரிய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிற எண்ணம் அவனுக்குள் இருந்தபடியால் கர்த்தர் அவனை எகிப்துக்கு அதிபதியாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்தை பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றார் பிலிப்பியர் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லி நமக்கு ஒரு இலக்கு உண்டு. அந்த இலக்கை நோக்கி நம்ம ஓடும் போதுதான் பாவம் நம்மை சுற்றி கொண்டு வரும். அந்த பாவத்தை தள்ளிவிட்டு, யோசேப்பு போல பாவத்தை தள்ளிவிட்டு, நான் மானம் போனாலும் பரவாயில்ல, அந்த பாவத்துக்கு நான் உடன்பட மாட்டேன், எனக்கு பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் கம்பெனியில நான் வேலையை விட்டு போனாலும் பரவாயில்ல, இது பெரிய பாவத்திற்கு நான் உடன்பட மாட்டேன் என்கிற விசுவாசத்தோடு இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். தாவீது போல அல்ல. தாவீது இதயத்துக்கு ஏற்ற ஒரே ஒரு தவறு தான். அதுக்கப்புறம் அந்த தவறை தாவீது வாழ்க்கையில செய்யவே இல்லை, சாகர வரைக்கும். அனனியா சப்பிரா செய்த கண்களின் ஆசை பொருளை வஞ்சித்து வைத்தார்கள், மரணம் சம்பவித்தது. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, தன் மானம் போனாலும் பரவாயில்ல, நான் சிறைச்சாலைக்கு சென்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்கிற எண்ணம் யோசேப்புக்கு இருந்தபடியால் யோசேப்பை ஆண்டவர் எகிப்துக்கு அதிபதியாக கர்த்தர் உயர்த்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில அன்புதே கர்த்தர் வைத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நாம் ஓட வேண்டும். நமக்கு வைத்திருக்கிற இலக்கு இயேசு, நமக்கு வைத்திருக்கிற இலக்கு பரலோகம். அந்த பரலோகத்துக்கும் இயேசுவை தேடக்கூடாதபடி அநேக பாவங்கள் உங்களை சுற்றி கொண்டு வரலாம். வாலிபர் இருக்கிறீங்க, உலகத்தின் ஆசைகள் உங்களை சுற்றி கொண்டு வரலாம், உலகத்தின் பாவம் உங்களை சுற்றி கொண்டு வரலாம். அதை உதறி தள்ளிவிட்டு தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு நீங்க ஓடும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்துல ஜெபிப்போமா? கேட்ட வார்த்தை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமாய் இருக்கிற யாவற்றின் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற நெருங்கி நிற்கிற பாவத்தின் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். பாவம் செய்ய, தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் இல்ல, என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற யோசேப்பினுடைய இருதயத்தின் எண்ணம் உங்களுக்கு இருக்கும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். வேலை செய்கிற ஸ்தலத்துல, படிக்கிற காரியத்துல பாவம் உங்களை சுற்றி கொண்டு வரலாம், தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், இல்ல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி, தேவன் என்னை பார்க்கிறார் எண்ணம் உங்களுக்கு இருக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, காலை வேளையிலே உங்கள் சமூகத்தில்
எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் பாவத்தை தள்ளிவிட்டு நீங்கள் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவம் செய்ய தகப்பனே எங்களுக்கு சமயம் இருந்தாலும் இல்ல நீங்க பார்க்கிறீங்கிற எண்ணத்தோடு நாங்கள் நிற்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நாங்கள் நிற்க ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பாவத்தை தள்ளிவிட்டு தகப்பனே எங்களை வைத்திருக்கிற இலக்குக்கு நாங்கள் உண்மையாய் ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாளிலே தகப்பனே ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பனே, நீங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வருவீங்க. பாவத்திற்கு பிள்ளைகளை விலக்கி ஆண்டவரே ரத்த கோட்டைகளால் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் சமாதானம் என்றும் நம்மோடு கொண்டிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.